முர்மு மத்திய பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்ற முறையில் இன்று புதுடில்லி ராஷ்டிரபதி பவனில் நடத்திய மாநாட்டில் தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மற்றும் புதுமையாக்க பணிகளுக்கான வேந்தர் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். உயர்கல்வி நிறுவனங்கள் மத்திய அரசின் ஆராய்ச்சி நிதியை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வனவிலங்குகளை பாதுகாக்கும் பணிகளில் பாரம்பரிய ஞானம், நவீன தொழில்நுட்பம் இரண்டையும் அதிகம் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினமான இன்று குஜராத் மாநிலம் சாசன் கீர் தேசிய பூங்காவில் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் கூட்டத்தில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். கார்ப்பரேட் நிறுவனம் ஒன்றின் புதிய பங்கு வெளியீட்டை பட்டியலிடுவதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக பங்கு பரிமாற்ற வாரியத்தின் முன்னாள் தலைவர் மாதவி புரி பூச் உட்பட 3 பேர் மீது லஞ்ச ஊழல் வழக்கு பதிவு செய்யுமாறு பணச்சலவை தடுப்பு நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவை ஆட்சேபித்து இவர்கள் மும்பை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர். புதுச்சேரி அரசின் கூட்டுறவுத்துறையில் தேர்வு மூலம் தகுதி அடிப்படையில் இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 31 பேருக்கு இன்று காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நியமன ஆணை வழங்கினார். மாநில கூட்டுறவு வங்கி மூலம் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 70 பெண்களுக்கு கடன் உதவிகளை அவர் வழங்கினார். காரைக்காலில் தனியார் பள்ளி NSS மாணவர்களின் தூய்மையே சேவை விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முன்னதாக பள்ளி நிர்வாகமும் பெற்றோர் ஆசிரியர் நல சங்கமும் இணைந்து குப்பையில்லா நகரம் காரைக்கால் என்ற தலைப்பில் நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பு தொடர்பாக இத்தாலி நாட்டின் கலபிரியா பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.